ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஒரு புதிய முதல்வர் சீரியஸா ஒர்க் பண்றாரா இல்லையா, அல்லது வெறும் பேச்சா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய முதல் மாதத்துல முதல் கையெழுத்து எதுல விழுந்துச்சுன்னு பாருங்க. விஜய் அவர்களின் முதல் பெரிய கையெழுத்து விழுந்தது ஒரு 18,600 கோடி ரூபாய்க்கான டீல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீலுக்கு உள்ளாடியே ஒரு சீக்ரெட் இருக்கு. ஊருக்கே தெரியாது. இந்த மாநிலத்துல யாருக்குமே இதுவரைக்கும் தெளிவாக தெரியாது. இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்னு, அந்த 18,600 கோடி ரூபாய் எங்க, எப்படி வரப்போகுது, யாருடைய கையில வரப்போகுது. ரெண்டாவது, அதுல ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டையே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா உலக அரங்குல நிறுத்த போற ஒரு சீக்ரெட். 3, இந்த ஒரு டீல் தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே இருக்கிற மேனுஃபேக்சரிங் பலத்தை இன்னும் அதிகமாக என்ன பண்ண போகுது, எப்படி மாற்ற போகுது, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல, தமிழ்நாடு இதுவரைக்கும் எங்க நிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண மாநிலம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய மொத்த பொருளாதாரம் ஜிடிபி இன்னைக்கு கிட்டத்தட்ட $419 பில்லியன். இன்னைக்கு இந்த $419 பில்லியன் பொருளாதாரம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இது ஒரு நடுத்தர நாட்டோட பொருளாதாரத்தின் அளவு. இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம நாட்டின் டோட்டல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு மட்டுமே $52 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஏற்றுமதியில இந்தியாவுடைய நம்பர் 1 மாநிலம். 2024-25 ரெக்கார்ட் $14 பில்லியன் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு. இந்த வருடம் அது $18 பில்லியன் தாண்ட போகுது. அதாவது இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல 40% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகுது. பாருங்க, எத்தனை மாநிலம் இருக்கிற நாட்டுல டோட்டல் எக்ஸ்போர்ட்ல ஏற்றுமதியில எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 40% நம்ம மாநிலத்திலேருந்து போகுது. ஒரு மாநிலம் ஒரு நாட்டோடைய பாதி ஏற்றுமதியை தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த அடித்தளத்துக்கு மேலதான் விஜயோடைய முதல் கையெழுத்து இன்னைக்கு விழுந்திருக்கு. எல்என்டி அப்படின்னு ஒரு நிறுவனம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் லார்சன் அண்ட் டார்போ. இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய இன்ஜினியரிங் நிறுவனம் இந்த எல்என்டி தான். இன்னைக்கு இந்த எல்என்டியும் சிஎம் விஜய் அவர்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மொத்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 18,600 கோடி ரூபாய். இது உருவாக்குற வேலை, இதனால வரப்போற வேலை வாய்ப்பு 8,200 பேருக்கு புதியதாக வேலை கிடைக்கும். இது வெறுமையான ஒரு ஃபிகர் கிடையாது, ஒரு நம்பர் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 ப்ராஜெக்ட் இருக்கு. முதல்ல காஞ்சிபுரத்துல ஒரு புதிய டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க. அதனுடைய மதிப்பு 15,000 கோடி ரூபாய். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ உலகத்துல டேட்டா சென்டர் தான் புதிய பெட்ரோல் மாதிரி. இன்னைக்கு பெட்ரோல் எப்படி மொத்த உலகத்தையே ஆட்டி படைக்குதோ, நாளைக்கு இந்த ஏஐ தான் மொத்த உலகத்தையே ஆட்டி படைக்க போகுது. இன்னைக்கு கல்ஃப் நாடுகளும் சரி, ஈரானும் சரி, ரஷ்யாவும் சரி, மொத்த உலகத்தையே இவங்கள பார்த்து திரும்பி பார்க்க வைக்கிறாங்கன்னா அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் பெட்ரோல், கேஸ் அண்ட் ஆயில். ஆனா இன்னும் வரக்கூடிய காலத்துல அதையும் தாண்டி ஏஐ யுகத்துல டேட்டா சென்டர் தான் ஒரு புதிய பெட்ரோல் மாதிரி. உலகம் முழுக்க தகவல் டேட்டா எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு இன்னைக்கு போட்டி போடுறாங்க. டேட்டா எங்க அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியுதோ அவன் தான் நாளையோடைய சூப்பர் பவர். அந்த போட்டியில 15,000 கோடி ரூபாய் இப்ப தமிழ்நாட்டுக்கு வருது. ரெண்டாவது மிகப்பெரிய வாய்ப்பு கோயம்புத்தூர்ல எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். 2,500 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். இதுல 2,000 பேருக்கு புதியதாக வேலை. மூணாவது, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த சீக்ரெட். காட்டுப்பள்ளியில ஒரு கப்பல் கட்டும் தளம். இதனுடைய செலவு 1,100 கோடி ரூபாய். 5,700 பேருக்கு புதியதாக வேலை. இப்ப கவனமாக கேளுங்க. இந்த காட்டுப்பள்ளி ஷிப்யார்ட்ல கப்பல் கட்டும் தளத்துல என்ன கட்டுறாங்க தெரியுமா? நம்ம இந்திய கப்பற்படைக்கான இந்தியன் நேவிக்கு கப்பல் கட்டுறாங்க. நம்ம கோஸ்ட் கார்டுக்கு, நம்ம கடற்கரைகளை பாதுகாக்கிற கோஸ்ட் கார்டுக்கு கப்பல் கட்டுறாங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது சாதாரண விஷயமா? அமெரிக்க நேவியோடைய கப்பல்களை கூட இங்க ரிப்பேர் பண்ண முடியும். ரிப்பேர் பண்றாங்க. 3 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இந்த தளத்துல ரிப்பேர் ஆச்சு. யோசிங்க, உலகத்தின் மோஸ்ட் பவர்ஃபுல் கடற்படை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தளத்தை நம்பி இருக்கு. அவன் தன்னுடைய கப்பலை எங்க கொண்டு வர்றான்? நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றான். சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளியில
இந்த கப்பல்கள் வருது நம்ம தமிழ்நாட்டில். இப்ப இந்த காட்டுப்பள்ளி ஷிப்யார்ட்ல இன்னும் அதிகமாக பணம் போட்டு 5700 பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க. இது வெறும் வேலை இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பவர். ஒரு நாட்டுடைய கடற்படையை யார் கட்டுறாங்களோ அவங்க கையில அந்த நாட்டுடைய பாதுகாப்பு இருக்கு. அந்த சக்தி இனிமே தமிழ்நாட்டில் வளரப்போகுது. இதுவரைக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரல உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஐடியாலஜிங்கிற பேர்ல இந்தியாவில் ஒரு பக்கம் வளர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மட்டும் இந்த சும்பி போன விரல் மாதிரி மாட்டிக்கிட்டு கடந்தோம். ஒரு உடம்புல எல்லா பாகமும் வளர்ந்து ஏதோ ஒரு பக்கம் வளராம போனா எவ்வளவு அசிங்கம். அது மாதிரி தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு இருந்தது. என்ன காரணம்? எங்களுக்கு அவனை பிடிக்கல, எங்களுக்கு அவன் பேசுறது பிடிக்கல, எங்களுக்கு அவன் பேசுற மொழி பிடிக்கல, எங்களுக்கு அவனுடைய மதம் பிடிக்கல, எங்களுக்கு அவன் எங்ககிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றது பிடிக்கல. இதுதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் எல்என்டி மாதிரியான நிறுவனம் தமிழ்நாட்டை ஏன் தேர்ந்தெடுக்குது? இப்போ ஏன்னா இங்க ஏற்கனவே அதுக்கான அட்மாஸ்பியர் இருக்கு, ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் இருக்கு, ஏற்கனவே பெகட்ரான் இருக்கு, ஆப்பிள் நிறுவனத்தின் சப்ளை செயின் இருக்கு, டெல் இருக்கு, சாம்சங் இருக்கு, வால்வோ இருக்கு. ஒரு நிறுவனம் வரும்போது அதை சுத்தி இன்னொரு 10 நிறுவனம் சேர்ந்து வரணும், இருந்தா மட்டும்தான் அந்த ஈகோ சிஸ்டம் அமையும். இதைத்தான் பிசினஸ்ல கிளஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அந்த கிளஸ்டரை வருஷக்கணக்காக கட்டி இருக்கு. ஆனா இதுவரைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரவே இல்லை. ஒரு மாதம் ஆகல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதம் 30 நாள்ல 18,500 கோடி ரூபாய்னா இன்னும் இப்படி 2 இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா போதும். ஒரு வாரத்துக்கு 3 இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நல்ல அரசும் கிளீன் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு இது மாதிரி 3 இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்படி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 2,500 ரூபாய் கவர்ட், லாக் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஆனஸ்ட் பாயிண்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு சில வாரமாக ஒரு பேச்சு எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கு. விஜய் வந்ததும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஆந்திராவுக்கு ஓடுது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆந்திராவுக்கு ஓடுது. அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம டைம் லைனோட ஆதாரங்களோட அலச போறேன். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த புதிய அரசுடைய முதல் மாதத்திலேயே 18,500 கோடி ரூபாய் உள்ள விழுந்திருக்கு. டேட்டா சென்டர், எலக்ட்ரானிக்ஸ், கப்பல் கட்டும் தளம் எல்லாமே ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் ப்ரூஃப், ஃபியூச்சர் ரெடி செக்டர்ஸ். இது வெளியேறுற கதை கிடையாது, இது உள்ள வர்ற கதை. இன்னும் ஒரு நம்பர் சொல்றேன். தமிழ்நாடு இந்தியாவில் எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோவில் 5வது இடத்துல இருக்கு. அதாவது வளரக்கூடிய வளர்ச்சியிலையும் சரி, படித்தவர்களும் சரி, பெரிய பெரிய வேலைகளில் இருக்கவங்களும் சரி, அந்த டேட்டா முறைப்படி பார்த்தா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறோம். ஏன்? அந்த ரேங்கிங்கை இப்ப இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அரசால நம்பர் 2 அல்லது நம்பர் 3 காச்சு கொண்டு போக முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனா அதுக்கு இந்த மொமெண்டம், இப்ப நாம இன்னும் வர ஆரம்பிச்சிருக்கல பணம், இந்த மொமெண்டம் விடாம தொடரணும். என்னுடைய கேள்வி, முதல் மாதத்துல முதல் கையெழுத்தே 18,500 கோடி ரூபாய்னா இந்த முழு 5 வருடங்கள்ல எவ்வளவு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஒரு மாதத்துக்கு 30 நாள்லயே 18,000 கோடி ரூபாய்னா 5 வருடத்துக்கு இது மாதிரி நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றேன். அப்படி கூட வேண்டாம். 2 வாரத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றேன். அப்படி கூட வேண்டாம். ஒரு மாதத்துக்கு இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னே வச்சுக்குவோம். நீங்களே கணக்கு போடுங்க. இன்னும் முழுசா இருக்க போற 5 வருடங்கள்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு நீங்களே கணக்கு போடுங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது விடாமுயற்சியோட இருக்கிறவன செல்வம் தானா தேடி வரும். நல்ல மனசு இருக்கவனை பார்த்து பணம் தானா நகர்ந்து வரும். அதனாலதான் பணத்துக்கு பேரு சக்கரம். அது வீல் மாதிரி சொல்லண்டி உன்னை தேடி வரும். உனக்கு இருக்க வேண்டியதெல்லாம் நல்ல மனசும் விடாமுயற்சியும். தமிழ்நாடு அந்த விடாமுயற்சியோடு நகர்ந்தா செல்வம் நம்ம மக்களை, நம்ம மாநிலத்தை, நம்ம தலைவர்களை, நம்ம அரசை தானா வழி தேடி வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நினைச்ச மிக முக்கியமான அந்த ஒரு நகர்வு. 18,600 கோடி ரூபாய் கூரையை பிச்சுட்டு விழுந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்கணும்னு நினைச்சிற கடவுள் கூரையை பிச்சுட்டு கூட கொடுப்பார். அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங்.
நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, very, very important. Thank you.